அசிங்கமாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் ஏதாவது ஒரு வழி பண்ணி சுத்தப்படுத்துறதுக்கு பாருங்கள். நிறைய எல்லாம் வர்றாங்க, விளையாடுறாங்க, சுத்தப்படுத்துறது நல்லா இருக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 மாணவர்களும் இதுக்கு டிசைன் ஃபார் சேஞ்ச்க்கு என்ன ப்ராப்ளம் எடுத்துக்கலாம்னு யோசிச்சோம். அப்போ மாணவர்கள் சிந்துற உணவு கழிவு, கை கழுவுற தண்ணி எல்லாம் தெருவில் போய் அடைச்சிக்குது. அதுக்கு பக்கத்தில் உள்ள வீடுகளில் உள்ளவங்கெல்லாம் ரொம்ப மன வருத்தம் அடைகிறாங்க. இதையே நாம் ஒரு ப்ராஜெக்டாக எடுத்துக்கிறோம். அதுதான் மறுசுழற்சியில் பசுமை புரட்சி. சாப்பாடுக்கு வீணாகிற கழிவு தண்ணி எல்லாத்தையும் கழிவுகளை தனியாக நீக்கி தண்ணியை தோட்டத்துக்கு பாய்ச்சி அந்த கழிவுகளை உரப்புளியில போட்டு அதை நாங்கள் உரையாக்கி செடிகளுக்கு போடுறோம். இது வந்து மிகவும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாகவும் ஆடம்பரமாகவும் பொருளுள்ள விதத்திலும் தாளாளர் தந்தையின் ஆசையுடனும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களின் ஒத்துழைப்புடனும் பிஆர்சி, எஸ்எஸ்ஐ கோஆர்டினேட்டர், எஸ்எஸ்ஐ சூப்பர்வைசர் எல்லாருடைய வழிகாட்டுதலின் பேரிலும் மிக சிறப்பாக செய்து முடிக்க நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உழைப்போம். என்ன பேர்டனா இருக்கோ அதை வந்து நீங்க இருக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். சரியா? அதனால டீச்சரோட கைடன்ஸை பிள்ளைங்க நல்லா யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும். அப்போ நேஷனல் லெவலில் உங்கள் ஸ்கூல் வந்து நேம் வாங்கணும். சரியா? அப்போ கட்டாயம் நீங்கள் வந்து டீச்சர் சொல்கிறதெல்லாம் கேட்டு உங்களுக்கு நல்ல யோசிங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. நீங்கள் எல்லாமே புக்கு படிக்கிற பிள்ளைங்க தானே, ஓரளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு இந்த ப்ராஜெக்டை கிளியராக செஞ்சு கொடுக்கணும். சரியா? அப்போ கட்டாயம் நம்ம சக்ஸஸ் ஆகும், வின் பண்ணுவோம். ப்ரைஸ் வாங்கி கொடுப்பீங்க கிளாஸ்க்கு. தேங்க்யூ. சரி, அந்த நேரம் வந்து அவங்க போங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலமாக என்னென்னா பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தன்னால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வரக்கூடிய ப்ராஜெக்ட் அது. ஓகேயா? அதாவது என்னென்னா உங்களால் ஸ்டூடெண்ட்ஸோட லெவல் ஒவ்வொரு ஏஜ்லையும் வந்து ஒவ்வொரு திங்கிங் பவர் எல்லாமே ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். ஓகேதானா? ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா அந்த பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக அவங்களோட ஐடியாஸை கேதர் பண்ணி நம்ம வந்து இதை வந்து இவ்வளோ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. 36 கண்ட்ரிஸ் ரீச் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா